ஹாய் கைஸ், இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மாரல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாரல் ஸ்டோரி என்னென்னா, இது கிட்ஸ்க்காக தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாரல் ஸ்டோரி என்னென்னா, நான் உங்களுக்கு கடைசியில் வந்து அதோடைய விளைவு என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து என்ன ஸ்டோரினா, ஒரு ஊரில் ராம் இன்னொருத்தர் ஷாம்னு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இது ஒரு கதை, ஓகேவா? நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் வந்து ராம் சொல்கிறானா, நம்ம வந்து படத்துக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்கிறானா. ஷாம் சொல்கிறானா, இல்லைடா வேணாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்கிறானா. அதுக்கு வந்து ராம் என்ன சொல்கிறான்னா, அம்மா கிட்டலாம் எதுக்கிட்ட சொல்லிக்கிட்டேன், நீ நார்மலாக நம்ம போயிட்டு வரலாம், அம்மாவுக்கு தெரியும் போயிட்டு வரலாம்னா தெரிஞ்சால் அடிச்சிருவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் தப்பு செஞ்சிட்டான். ஸோ சாம் என்ன பண்ணுறான்னா, அவனை மட்டும் போய் சொல்லிவிட்டு நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. அதுக்கு ராமுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். இவனை இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை இன்றைக்கி ஏதாவது பண்ணியே தீரணும், இதுதான் கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நிமிஷம் அவன் ஒரு மலை அடி வரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போகல அவன் எதுக்கடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு ஷாம் ராம்கிட்ட கேட்டானா. அதுக்கு ராம் என்ன சொன்னான்னா, நான் இங்கே சுற்றி பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப நாளாக இங்கே பார்க்க ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தானா ராம் சொல்கிறான். ஷாம் வந்து சரி உன் ஆசை நீ பார்த்துக்கோ, நானும் கூட சேர்ந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா. அதே சாக்கில் என்ன பண்ணிட்டானா, ராம் வந்து ஷாமை தள்ளி விட்டுட்டானா. அதுக்கப்புறம் ராம் ஓடிட்டானா. ஷாம் வந்து கீழே உழுவலை, ஆனால் அங்கே இருக்க மரத்துக்கு இலையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க காட்டில் வேட்டையாடுறவங்கெல்லாம் வந்து பார்த்து அவனை என்னன்னு விசாரித்தா அவனை கீழே இறக்கி விட்டுட்டு அவனை அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். இதுதான் கதை. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் நல்ல ஃப்ரெண்டாக கெட்ட ஃப்ரெண்டான்னு பார்க்கணும். அப்புறம் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, எவன் மேலேயும் கோவப்படக்கூடாது வீணா, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.